வச்சுக்கோங்க. அயன் மேன் அப்படின்னு நான் ஒரு டேட்டா வந்து மூவியோட நேம் வந்து நான் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்தது மறுபடியும் ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டு இதில் 2 அப்படின்னு போட்டு இதில் வந்து ஆண்ட்மேன் அப்படின்னு நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டு 3 இதில் என்ன சேவ் பண்ணுறேன்னா ஸ்பைடர்மேன். ஸோ இப்போ இது என்னது 3வது வேரியபிள்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் வேல்யூஸ். இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக நான் எவ்வளோ வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே டேட்டா ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்க முடியும்? ஸோ அது பாசிபிள் இல்லைல்ல. ஒரு 5 இருக்குது 10 இருக்குன்னா பண்ணலாம், 100 thousands இருக்குன்னா பண்ண முடியாதுல்ல ஒரு வேரியபிளாக க்ரியேட் பண்ணி. ஸோ அதுக்காக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா அரே மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நம்மளோட டேட்டா டைப் என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கணும். அதாவது நம்ம ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறோமா இல்லை வந்து இன்டீஜரில் கொடுக்குறோமா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வேர்ட்ஸில் தானே கொடுக்குறோம். ஸோ நான் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கொடுக்குறேன். இப்போ அரே நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். இப்படி நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறது தான் அரேவை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கான அர்த்தம். ஸோ இப்போ என்னோடய வேரியபிள் நேம் நான் என்ன வைக்கிறேன்னா மார்வல் மூவிஸ், சாரி எம்முக்கு நம்ம கேப்ஸில் போட வேணாம், மார்வல் மூவிஸ்ன்னு வைக்கிறேன். எதோட நேம் வேரியபிளோட நேம் நான் மார்வல் மூவிஸ்னு வைக்கிறேன். இப்போ ஈக்குவல் டு நான் என்ன கொடுக்குறேன்னா மார்வல் மூவிஸ் நான் என்னோடய வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து புதுசாக என்னோடய அரேவை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் அரே வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அரே நான் க்ரியேட் பண்ணுறேன்னு. ஸோ புதுசாக க்ரியேட் பண்ணுறதுனால நியூ ஸ்ட்ரிங் சைஸ் என்னன்னு நம்ம கொடுக்கணும். அந்த அரேவோட சைஸ் என்ன, அதில் எவ்வளோ வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறீங்க, நான் வந்து 5 வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஃபஸ்ட்டு வேல்யூ ஆஃப் அரேவை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணலாம், இங்கே என்னோடய வேரியபிள் நேம் என்ன, இந்த மார்வல் மூவிஸ். இந்த மார்வல் மூவிஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிள் இந்த அரேக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு மூவி என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன்னா ஆண்ட்மேன் அப்படிங்கிற அயன்மேன் நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இது நீங்கள் ஈக்குவல் டுன்னு போடலாமான்னு கேட்டிங்கன்னா கூடாது. பக்கத்தில் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஆண்ட்மேன் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகணும். ஸோ அதாவது எந்த இப்போ நீங்கள் அரேவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லிட்டீங்க. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 4 5ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சைஸ் ஃபஸ்ட்டு பொசிஷனில் எனக்கு என்ன ஸ்டோர் ஆகணும்னா அயன்மேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஸ்டோர் ஆகணும்னு நான் சொல்கிறேன். அடுத்தது இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. system.out.printlnல ஃபஸ்ட்டு என்ன பிரிண்ட் ஆகணும், என்னோட மார்வல் மூவிஸில் ஃபஸ்ட்டு பொசிஷன், அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷனில் நான் என்ன நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அயன்மேன் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த அயன்மேன் நான் ஃபஸ்ட் பொசிஷனில் ஸ்டோர் ஆகிருக்கிறது எனக்கு அந்த அரே அந்த அரேக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணணும். இது உங்களுக்கு புரியலைனாலும் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.